அப்படின்னா they know both have the same amount. ஸோ ஷேப் டிஃபர் ஆகுது இங்கே, பட் த அமௌண்ட் வந்து சேம் தான் அப்படின்றத புரிய வர வயசு வந்து இது 7 to 11. நெக்ஸ்ட், Vygotsky's concept of more knowledgeable other refers to, MKO அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா C, a guide or a peer with better understanding. ஸோ MKO அப்படின்றவங்க ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு பேரண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஸ்மார்ட்டான ஒரு சேம் ஏஜில் ஒரு ஃப்ரெண்டாக கூட உங்களுக்கு அமையலாம். MKO அப்படின்றவங்க மோர் நாலேஜபிள் அதர் அப்படின்றது. யங்கர் சிப்ளிங், ஸோ ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு யங்கர், அதாவது அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னா தங்கச்சி வந்து சைக்கிள் ஓட்டி கற்றுக்கிறது ஃப்ரம் ஹர் எல்டர் சிஸ்டர் ஆர் பிரதர். ஸோ அங்கே வந்து MKOன்றவங்க அவங்க சிப்ளிங்கே வந்து MKOவாக இருக்காங்க. ஸோ இதுதான். அண்ட் அக்கார்டிங் டு கோல்பர்க், அட் விச் ஸ்டேஜ் டஸ் அ சைல்ட் ஃபாலோ ரூல்ஸ் டு அவாய்ட் பனிஷ்மெண்ட்? ஸோ பனிஷ்மெண்ட் அவாய்ட் பண்ணுறதுக்காக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது எந்த ஸ்டேஜ்லன்னு கேட்குறாங்க. இட் இஸ் ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ். ஸோ வந்து அட் திஸ் ஸ்டேஜ் சில்ட்ரன் ஃபாலோ ரூல்ஸ் டு அவாய்ட் பனிஷ்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு குழந்தை வந்து வெஜிடபிள்ஸ் காய்கறி சாப்பிட்றாங்க, எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் அம்மா திட்டுவாங்கன்றதுக்காக காய்கறி சாப்பிட்றாங்கல்ல. ஸோ அதுக்கு பேர் தான் த ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ். அதாவது பனிஷ்மெண்ட் அண்ட் ஒபீடியன்ஸ், பனிஷ்மெண்ட்னால ஒரு ஒபீடியன்ஸ் அந்த குழந்தைக்கு வருது, அதுக்கு பேர் தான் ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஃபைன்ஸ் ஸ்கேஃபோல்டிங் இன் டீச்சிங் லேர்னிங்னு பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன், டெம்பரவரி சப்போர்ட் டு லேர்னர்ஸ் டு அச்சீவ் டாஸ்க்ஸ். ஸோ வந்து ஒரு டெம்பரவரி, ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்களோட சப்போர்ட்டை எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் டெம்பரவரி சப்போர்ட். ஒரு யூ ஆர் ட்ரைனிங் வீல்ஸ் ஆன் அ பைசைக்கிள், த சப்போர்ட் இஸ் ரிமூவ்ட் ஒன்ஸ் பேலன்ஸ் இஸ் லேர்ன்ட். இப்போ வந்து நீங்கள் சைக்கிள் கற்றுக்கும் போது நீங்கள் தானாக ஓட்டுற வரைக்கும் ஒருத்தர் உங்களை பிடிச்சிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட்டை எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஸ்கெஃபோல்டிங் அப்படின்றது. நெக்ஸ்ட், த பிரின்சிபல் ஆஃப் ரெடினஸ் இன் லேர்னிங் தியரி வாஸ் கிவன் பை பார்த்தீங்க அப்படின்னா Thorndike. B ஆப்ஷன் தான் கரெக்டு. லேர்னிங் ஹேப்பன்ஸ் when the learner is ready. ஸோ வந்து அவங்க ரெடியாக அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு அப்போ தான் அவங்க லேர்ன் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. டீச்சிங் மல்டிப்ளிகேஷன் பிஃபோர் லேர்னிங் அடிஷன் இஸ் இன்எஃபெக்டிவ் இல்லையா? நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷனை அடிஷன் சொல்லி கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதுதான் அந்த ரெடினஸ் அப்படின்றது. ஸோ ஆஃப்டர் நோயிங் அடிஷன் ஒன்லி மல்டிப்ளிகேஷன் வில் பி டாட். விச் மெத்தட் பெஸ்ட் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபைங் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் சில்ட்ரன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆப்ஷன் இஸ் அப்சர்வேஷன். ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ வந்து we observe, the teachers observe the students behavior to find the positive and negative, strength and weakness find பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ சம் கிட்ஸ் பார்த்திங்கன்னா ட்ராயிங் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவங்க வரைகிறதே வந்து இன்பார்னாகவே அந்த டேலண்ட் சில குழந்தைங்களுக்கு இருக்கும், அதை ஃப்ரீ டைமில் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஸ்டோரிஸ் பிடிக்கும், ஸோ தே லவ் ரீடிங் த ஸ்டோரி. ஸோ இது எல்லாமே அப்சர்வேஷன் மூலமாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு, in Erickson's industry versus inferiority stage, the child is usually in பார்த்தீங்க அப்படின்னா primary school age, that is 6 to 12 years இருக்க குழந்தைங்க. ஸோ children want to achieve and to be appreciated. அவங்க ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க, எல்லாரும் பாராட்டணும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு child வந்து feeling proud when the teacher praises their handwriting. So that is the primary school stage, 6 to 11 year இருக்க குழந்தைங்க, sorry 6 to 12. ஸோ இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி ஸ்டேஜ்னா அந்த ப்ரைமரி ஸ்கூல் ஏஜை தான் வந்து சொல்கிறாங்க எரிக்சன் வந்து. ஸோ ஹீ ஆர் ஷீ இஸ் இன் ப்ரைமரி ஸ்கூல் ஏஜில் இருக்கவங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பிரின்சிபல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னா டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் ஒன்லி டில் அடலசன்ஸ் அப்படின்றது. ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லைஃப் லாங்காக அக்கர் ஆகுது. க்ரோத் தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நின்றும், பட் டெவலப்மெண்ட் அப்படின்றது இட் இஸ் லைஃப் லாங்.
ஸோ அடல்ட்ஸும் வந்து they also can learn new skills like computer basic கற்றுக்கலாம், இல்லை குக்கிங் சமைக்கிறதுக்கு கற்றுக்கலாம். ஸோ ஏஜ் இஸ் just a number in learning. இல்லை எந்த வயசில் வேணாலும் யார் வேணாலும் என்ன வேணாலும் கற்றுக்கலாம். that is development. Howard Gardner's theory of multiple intelligence does not include னு கேட்குறாங்க. it does not include spiritual intelligence. ஸோ 8 intelligenceல spiritual வந்து வராது. music, logic, sports, these are his categories. spiritual இதில் வராது. and formative assessment is mainly used for பார்த்தீங்க அப்படின்னா monitoring learning progressக்காக. so it helps track learning during teaching. ஸோ டீச்சர் வந்து இப்போ கிளாஸில் குட்டி குட்டி குவிஸ் மாதிரி வச்சு ஆஃப்டர் ஈச் லெசன் பண்ணுறாங்கல்ல, ஸோ அது வந்து மானிட்டர் பண்ணுறது, அவங்க கற்றுக்கிட்டாங்களா, லேர்ன் ஆயிருக்கா அப்படின்றத கற்றுக்கிறதுக்கு. அண்ட் அக்கார்டிங் டு NCF 2005 அசஸ்மெண்ட் ஷுட் பி பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவாக இருக்கணும். ஏ ஆப்ஷன் தான். எக்ஸாம் மட்டும் லாஸ்ட்டாக வைக்கிற எக்ஸாம் மட்டும் டிசைட் பண்ணுறது கிடையாது. ப்ராஜெக்ட்ஸ், ஆக்டிவிட்டி, பிஹேவியர் இது எல்லாம் தான் டிசைட் பண்ணுது. அதாவது அசஸ்மெண்ட் வந்து கண்டினியூஸாகவும் இருக்குது, காம்ப்ரிஹென்சிவாகவும் இருக்குது. ஸோ அ டீச்சர் அப்சர்விங் கிளாஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் த ஸ்டூடெண்ட் டெய்லி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு NCF 2005 சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 12th கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்? இன்னாலே உள்ளேருந்து வருது, எக்ஸ்னா வெல் அவுட் சைட். ஸோ இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பி லேர்னிங் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. ஸோ இது வந்து உள்ளார்ந்து வர ஒரு மோட்டிவேஷன், கியூரியாசிட்டி, தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தினால தெரிஞ்சுக்கிறது. A child reads story book just because they love reading. So this is a very good example actually. The term zone of proximal development was introduced by பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் நம்ம B வந்து Vygotsky. So ZPD, the difference between what a child can do alone versus with help. ஸோ தனியாக என்ன பண்ண முடியும் versus ஹெல்ப்போட என்ன பண்ண முடியும். ஸோ சைல்டு இப்போ ஒரு பசில் சால்வ் பண்ணுறாங்க, ஒரு ஜிக்ஸா பசிலே வந்து சால்வ் பண்ணுறாங்க, ஆனால் ஒரு பேரண்ட்டோட ஒரு ஹிண்ட்டோட அப்படின்னா ZPDயில் இருக்காங்கன்னு அர்த்தம். த பெஸ்ட் வே டு ப்ரொமோட் க்ரியேட்டிவிட்டி இந்த கிளாஸ் ரூம் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைடிங் ஓப்பன் எண்டட் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறது. ஸோ சில்ட்ரனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீயாக திங்க் பண்ண விடணும், அப்போ தான் வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து டெவலப் ஆகும். ஸோ ட்ராயிங் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ சில பேர் வந்து ஹவுசஸ் ட்ரா பண்ணுவாங்க, சில பேர் மவுண்டன் ட்ரா பண்ணுவாங்க. எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ட்ரா பண்ணுறது வந்து இட் இஸ் அன் ஓப்பன் எண்டட் ஆக்டிவிட்டி. விச் சைக்காலஜிஸ்ட் இஸ் மோஸ்ட் அசோசியேட்டட் வித் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னர் இல்லையா, பி. ஸோ லேர்னிங் வந்து இதில் எப்படி அக்கர் ஆகுது, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் மூலமாக. இந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் பனிஷ்மெண்ட். ஸோ ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ் ரூமில் ஸ்டார்ஸ் கொடுக்குறது ஃபார் அ கரெக்ட் ஆன்சர், இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் த கான்செப்ட் ஆஃப் காக்னிட்டிவ் கான்ஃப்ளிக்ட் இஸ் லிங்க்டு வித் பார்த்தீங்க அப்படின்னா பியாஜெட், சி ஆப்ஷன் தான் கரெக்டு. லேர்னிங் அக்கர்ஸ் வென் எக்ஸிஸ்டிங் நாலேஜ் கிளாஷஸ் வித் நியூ இன்ஃபர்மேஷன். ஸோ வந்து ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் நாலேஜ் ப்ளஸ் நியூ இன்ஃபர்மேஷன் உள்ளே போகுது, அப்போ தான் வந்து லேர்னிங் அக்கர் ஆகுது. இப்போ ஒரு சைல்டு வந்து எர்த் வந்து ஃப்ளாட் அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம், பட் அதுக்கப்புறம் அவங்க கற்றுக்கலாம் அது வந்து ரவுண்டாக தான் இருக்கும் அப்படின்றது. அது வந்து ஒரு நியூ இன்ஃபர்மேஷன். ஸோ அது வந்து அந்த இடத்துல தான் லேர்னிங் நடக்குது. அந்த நியூ இன்ஃபர்மேஷன் வந்தோடனே தான் ஃப்ளாட்டுன்றதை மாற்றுது அந்த குழந்த, என்னென்ன ரவுண்டாக தான் இருக்கும் எர்த்து அப்படின்றது. இதுதான் அந்த காக்னிட்டிவ் கான்ஃப்ளிக்ட். எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கும் நியூ இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது இல்லை. ஸோ தட் இஸ் கிவன் பை பியாஜெட். Which of the following is a characteristic of a constructivist classroom பார்த்தீங்க அப்படின்னா learner actively constructs knowledge. learner அவங்களோட நாலேஜை அவங்களா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து அவங்களா டிஸ்கவர் பண்ணிக்கிறாங்க அவங்களோட அறிவை. ஸோ இதில் வந்து மெயினாக த ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் இந்த கிளாஸ் ரூமில் இருக்கும், லைக் மேக்கிங் அ மாடல் ஆஃப் அ வில்லேஜ் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த சோஷியல் லேர்னிங் தியரி எம்ஃபசைசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா பி இமிட்டேஷன் அண்ட் மாடலிங்.
So Bandura showed children learn by what? Observing. So observe பண்றது மூலமா. A children imitates teachers handwriting style. So children, அது நிறைய children பண்ணுவாங்க இல்லையா, கிளாஸ்லேயே மேம் எழுதுகிற மாதிரி எழுதணும்னு ட்ரை பண்ணுவாங்க. So that is imitation and modeling. Metacognition refers to பார்த்தீங்க அப்படின்னா thinking about one's own thinking. B option தான் கரெக்ட். அதுதான் அதுக்கு பேர் தான் என்னது, அந்த term metacognition. So reflecting on how one learns. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் தன்னைத்தானே கேட்டுக்கிறது, am I better at diagrams or summaries? நான் எதில் நல்லா பண்ணுறேன், நான் நல்லா வரைகிறேனா இல்லை தான் சம்மரி எழுதுறது நல்லா இருக்கேனா அப்படின்னு அவனை பற்றியே அவன் வந்து ஒரு மெட்டாகாக்னிஷன் திங்கிங். அது who is regarded as the father of modern child psychology பார்த்தீங்க அப்படின்னா Piaget. B ஆப்ஷன் தான் கரெக்டு. So he is famous இல்லையா the stages of cognitive developmentக்கு. His theories explain why young kids can't understand abstract maths. ஏன் புரியல அவங்களுக்கு அப்படின்றத, ஏன்னா அந்த ஸ்டேஜஸ், ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டாக இவர் தான் வந்து கொண்டு வருது. அதனால தான் நமக்கு தெரிய வருது ஏன் வந்து ஒரு குழந்தைக்கு அந்த மேக்ஸ் புரிய மாட்டேங்குது சில கான்செப்ட் அப்படின்றது. Illusion in education means பார்த்தீங்க அப்படின்னா educating all children together. அதாவது இன்க்ளூஷன். ஸோ இன்க்ளூஷன் நமக்கு தெரியும் இல்லையா, எல்லா நார்மல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரன் எல்லாருமே ஒரே கிளாஸில் படிப்பாங்க. விஷுவலி சேலஞ்ச் சில்ட்ரன் லேர்னிங் வித் பியர்ஸ் யூஸிங் பிரெய்லி is a very good example of inclusion in education. The concept of spiral curriculum யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்க? Bruner. A option தான் கரெக்ட். ஸோ revisiting topics. ஸோ ஒரு ஸ்பைரல், இப்படி ஸ்பைரல் ஸ்டார் கேஸ் ஒரு இது இப்படி இருக்கும்ல, ஸோ வந்து நம்ம வந்து திருப்பி வந்து ரீவிசிட் பண்ணுறது, அந்த இடத்த விட்டு போகாமல் திருப்பி வந்து பழைய கான்செப்ட் திருப்பி படிக்கிறது. ஸோ revisiting topics at increasing level. Fractions taught in primary revisited in advanced maths later. திருப்பி அதை படிப்பாங்க. ஸோ அதுதான் ப்ரூனர் சொன்னது. which of the following best describes readiness for learning பார்த்தீங்க அப்படின்னா motivation, maturity and prior knowledge. ஸோ இதுதான் ரெடினஸை வந்து டிசைட் பண்ணுறது. மோட்டிவேட்டடாக இருக்காங்களா குழந்தை, மெச்சூர்டாக இருக்காங்களா, ப்ரையர் நாலேஜ் இருக்கா. ஸோ இப்போ வந்து ஒரு சைல்டு வந்து பிளாக்ஸை வச்சு ஏற்கனவே விளாண்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீ ஸ்கூல் லெவலில் அவங்களுக்கு ஷேப்ஸை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும் மேக்ஸில். ஸோ மேக்ஸில் ஷேப்ஸ்னு ஒரு சாப்டர் அவங்க படிக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். தட் இஸ் ரெடினஸ். 24 விச் இஸ் அ நார்ம் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா A. கம்பேரிங் ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ஸ் வித் கிளாஸ் ஆவரேஜ், அதுதான் நார்ம் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பியர்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட் எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பியர்ஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறது. ஸோ டிக்ளேரிங் த டாப் 10 ஸ்கோரர்ஸ் இன் அ கிளாஸ் டெஸ்ட், அதுதான் வந்து நார்ம் ரெஃபரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றது. 25th question. In which stage of Piaget does object permanence develop? ஸோ ஆப்ஜெக்ட் பர்மனன்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அது எந்த ஸ்டேஜ்லன்னு கேட்குறாங்க, சென்சரி மோட்டார் ஸ்டேஜில். A ஆப்ஷன். ஸோ 0 to 2 years இருக்க குழந்தைங்கள. ஸோ தே நோ ஆப்ஜெக்ட் எக்ஸிஸ்ட் ஈவன் இஃப் இட் இஸ் ஹிடன். ஸோ பிளேயிங் பீக்கபூ, வெரி குட் எக்ஸாம்பிள் வந்து இந்த அந்த பீக்கபூ ஒளிஞ்சு விளையாடுறது இல்லையா, ஸோ பீக்கபூ சொல்லுவாங்கள்ல. ஸோ வித் அ பேபி, தட் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் த சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். அது வந்து ஆப்ஜெக்ட் பர்மனன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டேஜில் வந்து சைல்ட் நோஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஈவன் இஃப் இட் இஸ் ஹிடன். நெக்ஸ்ட், த மெயின் பர்பஸ் ஆஃப் ரெமிடியல் டீச்சிங் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்பிங் லேர்னர்ஸ் ஓவர் கம் டிஃபிகல்ட்டி. பி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸ்பெஷல் சப்போர்ட் கொடுக்குறோம் நம்ம வீக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்கிறதா இருக்கலாம், இப்போ டேபிள்ஸ் தெரியாத குழந்தைக்கு அந்த ஒரு வீக்கான செக்ஷனில் மட்டும் வச்சு நம்ம ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு பேர் ரெமிடியல் டீச்சிங். சில்ட்ரன் வித் ADHD மெயின்லி ஷோ டிஃபிகல்ட்டி இன் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன், அட்டென்ஷன் அண்ட் இம்பல்ஸ் கண்ட்ரோலில் அவங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ ஹைப்பர் ஆக்டிவ் ப்ளஸ் லேக் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கும். அ சைல்டு ஹூ கான் சிட் ஸ்டில் டியூரிங் அ கிளாஸ் ஆஸ், ஸோ அவங்கெல்லாம் தே ஹாவ் திஸ் ADHD. Which of the following is an affective domain objective பார்த்தீங்க அப்படின்னா appreciate a poem. B option.
ஸோ அஃபெக்டிவ்னாலே அந்த எமோஷன் சம்மந்தப்பட்டது, காக்னிட்டிவ்னா மைண்ட் சம்மந்தப்பட்டது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து எமோஷன், வேல்யூஸ், ஃபீலிங் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வராது, ஏன்னா அது மைண்ட் சம்மந்தப்பட்டது. ட்ராயிங், டயக்ராம் இது வராது. ஐடென்டிஃபைங் அ பிளான்ட் இதெல்லாம் வராது. பட் எமோஷன் சம்மந்தப்பட்டது when a teacher appreciates a poem. ஸோ ஒரு டீச்சர் வந்து போயம் அப்ரிஷியேட் பண்ணுறது it is related to the emotion, right? Which is the best strategy for mixed ability classroom பார்த்தீங்க அப்படின்னா group work and peer tutoring. So strong students helping the weak students here in this classroom. So a child explains a sum to another group in a group study பண்ண வைக்கிறது. ஸோ இது எல்லாமே என்னது group work and peer tutoring கீழே வரும். So next, coming to the last question. Sorry that blank ஆயிட்டே இருக்கு screen, sorry for that. So the principle of individual difference. So individual difference அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இல்லையா. ஸோ இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் சில்ட்ரன் லேர்ன்ஸ் டிஃப்ரெண்ட்லி இன் பேஸ் அண்ட் ஸ்டைல், பி ஆப்ஷன் தான் வரும். ஸோ எவ்ரி லேர்னரும் வந்து தே ஆர் யூனிக் இல்லையா. So one child may learn multiplication fast, another through repeated practice. So அதுதான் individual difference அப்படின்றது விஷயம். So that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட நோட்டிஃபிகேஷனில் வரும். Happy learning to you all. Thank you.